அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 158 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா தங்சான் என்ன பண்ணியிருப்பானா, இந்த ஹைஷன் ஐலாண்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தான் இல்லையா, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருப்பான். இப்போ கடைசியாக அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவனை பார்த்த உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ ஆபத்தில் இருந்த அப்படிங்கிறத எங்களால் உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. இவனா சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என்னால் ஷாவை கண்டிப்பாக ரிவைவ் பண்ணுற முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நாங்கள் ட்ரைனிங்காக வெளியில் போகிறோம், ஸோ என்னால் உங்களை மீட் பண்ண முடியாது, அதுக்காக தான் வந்தேன், அதுக்கப்புறமா இன்னொரு ஹெல்ப் கேட்டு வந்தேன் அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நானும் ஷாவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், அதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஷாவால் இப்போதைக்கு அவன் உடம்புல ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, சோல் பாடியோட கொஞ்ச நேரத்துக்கு தான் மர்ஜ் ஆகி இருக்க முடியும், இதெல்லாம் நாங்கள் சரியானதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிப்போம், இப்போதைக்கு நாங்கள் என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிச்சிடலான் இருக்கோம், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்கிறான்ப்பா. அவங்க அப்பா என்ன சொல்ல போகிறாரு, அவருக்கு சந்தோஷம்தான். அவர் என்ன சொல்கிறாரு, ஷாவ் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் உனக்கு கிடைச்சதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றாரு. ஸோ இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுரா, நீ அவளை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. இப்போது அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வானத்தில் ஒரு ஒளி நட்சத்திரம் அது அப்படியே போகிறத நம்ம ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க. இந்த எபிசோட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இவங்களோட என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியே போயிடுங்க. இப்போது நம்ம தங்சான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டான். இவங்க இப்போ பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷாவ் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் அவர் ரெடி ஆகிட்டு இருக்கா. நமக்கே தெரியும், ஷாவ் இது வரைக்கும் யாருமே தலைவார அனுமதிச்சது கிடையாது, தங்சான் மட்டும்தான் தலைவாரி விட்டுருக்கான். அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, உன் வாழ்க்கையில் ஒருத்தன் மட்டும்தான் உனக்கு தலைவாரி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, தங்சானுடைய அம்மா போயிட்டு அவளை கூப்பிட போகும்போது ஷாவோட அம்மாவும் அங்கே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஸ்பிரிட் தானே பேசிக்காக, அவங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. ஓகேன்னு சொல்லிட்டு இவ அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறா. இவ அப்படியே நடந்து போகும்போதே இவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ஏன்னா வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். அதே மாதிரி தான் தங்சானுக்கும். இவங்க சின்ன வயசுலேருந்து கடந்து வந்த அந்த ஒரு பாதை இதை அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இவங்களுக்குள்ள. வெறும் சந்தோஷமான மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பல துக்கங்கள் அப்படிங்கிறதையும் கடந்து வந்திருக்காங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த ரொமான்டிக் மொமெண்ட் அப்படிங்கிறது ஒரு அழகான ப்ரப்போசலாக மாறுது. இப்போ வாழ்க்கையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு கால் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா. இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படியே இவன் பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் அப்படிங்கிறத போட்டு வரான். என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான விஷயமே என்ன, இவங்க ஹைஷன் ஐலாண்டுக்கு போகணும், அதுக்கு ரெடி ஆகணும்ல. மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஸ்வாட் டோலோ கூப்பிட்டு வராரு. இப்போது ரோராங் போயிட்டு பேசுகிறா. அதான் ஃபேட்டி கேட்குறான், மாஸ்டர் எதுக்காக எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஹைஷன் ஐலாண்ட் போகிறீங்க, ஸோ ரொம்ப காலம் பிரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வேணும்ல, அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்பல இவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, அதெல்லாம் சரி மாஸ்டர், இவரை சண்டை போட விட மாட்டீங்கல்ல, இவர் இந்த கான்டினென்ட்லேயே நம்பர் 1 சோல் மாஸ்டர், இவர்கிட்ட எப்படி நாங்கள் சண்டை போகிறது அப்படின்னு கேட்க, அது உனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்டா அப்படிங்கிறாரு மாஸ்டர். எது வரப்பிரசாதமா? ரோராங் என்ன சொல்கிறா, கிராண்ட்பா தயவு செஞ்சு எங்கள் மேலே ரொம்ப கடுமையாலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவனுங்க அரண்டு போகிறானுங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அந்த சென்ஷாங் இருக்கால, அவளை நீ தூரம் வந்துருமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மாஸ்டர் அப்படின்னு கேட்டா, ஏம்மா அந்த ஆளு பயங்கர ஸ்ட்ராங்கு, ப்ராப்பரான டீம் ஒர்க் இல்லைனா இவங்களுக்குலாம் சண்டை போட முடியாது, நான் ஆக்சிடென்டலாக எவனும் செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சண்டையை பார்க்கறதுக்கு கூட யாரையும் அலோவ் பண்ணல அப்படிங்கிறாரு. இப்போது இவங்களுக்கு வேறு வழி இல்லை, சரி சண்டை போட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த மனுஷன் இன்னும் பவர் அப் கூட பண்ணலைங்க, அதுக்குள்ளே பயங்கரமான ஃபோர்ஸ் வருது. இவனுங்க சரி சண்டை போடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு குரல் கேட்குது, நான் இல்லாமல் நீங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களா அப்படின்னு. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம தங்சான். அவனை பார்த்த உடனே நம்ம ஆட்களுக்கெல்லாம் இப்போ தான் உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்குது. ஸோ தங்சான் எப்பவும் போல் வந்த உடனே அந்த 2 பேருக்கு வணக்கம் சொல்கிறான்ப்பா. மூவாய் டேய் நல்ல வேலை வந்த, இல்லைனா எங்களை கொத்து பொருட்டா போட்டுருப்பாரா மனுஷன் அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறான். சரி வாங்க சண்டே ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பவரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மார்ஷல் சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தங்சானோட செஞ்சுரி மில்லியனம் சொல்கிறீங்க மனுஷன் நோட்டீஸ் பண்ணிட்டான். அதாவது மனுஷன் எப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அடிப்பார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மார்ஷல் சொல்ல ரிலீஸ் பண்ணுறாரு. ஒரு பெரிய கத்திங்க வானத்துலேருந்து அப்படியே இறங்குது. இந்த பொண்ணெல்லாம் பேச்சு மூச்சு இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா பயந்து போய் பார்க்குறானுங்க. இந்த கத்திக்கு பேர் பார்த்தீங்கன்னா 7 கில்லர்ஸ் வாடாம். அந்த கத்தியிலேருந்து வந்த ஃபோர்ஸுமே பயங்கரமாக இருக்குது. தங்சான் என்ன சொல்கிறான், எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறான். எடுத்தோடனே தங்சான் என்ன பண்ணுறான், அவனோட 2 டொமைன் இருக்குல்ல, அந்த 2 டொமைனுமே ரிலீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா நம்ம மூபாய் அவனோட 3rd சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான், அதாவது வஜ்ரா டைகர் ஃபார்மேஷன். அதே மாதிரி ஆஸ்கார் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் சாசேஜ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். ஸோ இப்போ 2 பேருமே நிற்கிறானுங்க. மூபாய் பார்க்குறான், சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஜூஜிங் போய் அட்டாக் பண்ணுறா. அவளோட ஸ்பீடு வேற லெவலில் இருக்குது. இந்த ஷியாங் பார்க்குறா, என்னடா இவளோட ஸ்பீடு எனக்கு ஈக்குவலாக இருக்கே அப்படின்னு பார்க்குறா. ஏன்னா அவங்களது ஸ்பீடு தானே மெயின். இவ பண்ண அட்டாக்ல அந்த கத்தியிலலாம் கீறல் விழுது, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு.
மாஸ்டர் என்ன சொல்றாரு, இவங்களோட டாக்டிக் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு மனுஷன் பீக் பவர்ல இருக்காரு. அப்படி சண்டை போடும்போது அவர் வந்து அட்டாக் பண்ண விடக்கூடாது. நம்ம கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை தான் நம்ம ஆட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னதான் வெறித்தனமா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணா கூட அந்த மனுஷன் அசால்ட்டா பிளாக் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் திருப்பியா அடிக்கல. சும்மா ஒரு வைப்ரேஷன் தான். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை செம்ம அடி அடிக்குது. தங்சான் என்ன பண்றான், அந்த ஈட்டியை பயன்படுத்துறாங்க. அவனுடைய சிங்கிள் ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் இல்லையா, அந்த ஈட்டி 2ஆ பொளந்துக்குமா. அடா பாவி. அடுத்து ஃபேட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஃபீனிக்ஸ் அட்டாக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதே சமயத்துல மூபாய் அவனுமே கூட சேர்த்து அடிக்கிறாங்க. அந்த மனுஷன் நகர வேலை அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு யோசிக்கிறா, ஏன் அவர் நகர்ந்து போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவர் பிளானோட தானே இருக்காரு. இவனுங்க பண்ண அந்த மொத்த அட்டாக்கையுமே கத்தி மொத்தமா உள்ளுக்குள்ள இழுத்துடுச்சுங்க. இப்ப தங்சான் பாத்தீங்கன்னா அந்த பர்பிள் டீமனை அப்படிங்கறத யூஸ் பண்ணி பார்த்துட்டான். ஏதோ ஆபத்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாரையுமே பின்னுக்கு இழுத்துருவானா. அப்பதான் வந்து இவனுக்கு தெரியுது ஃபேட்டிக்கு, நல்ல வேலை நான் அங்கேயே இருந்திருந்தேன், என் உடம்பு பீஸ் பீஸா போயிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அந்த ஒரு ஸ்வாட்டோல என்ன பண்ணிருக்காரு, அவரும் அந்த ஸ்வாடை வந்து ஒன்னா மர்ஜ் ஆயிருக்காங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பண்ண முடியாது. அதை தான் வந்து மாஸ்டர் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஸ்வாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் பக்கம் தான் திரும்புது. அதுல இருந்து வர ஃபோர்ஸ் இவனால தாங்க முடியல. இப்போ அடுத்து மூபாய் வந்து என்ன பண்றான், அவனுடைய அடுத்த சோல் ஸ்கில்லை பயன்படுத்துறான். இது வந்து மூவாயோடைய 5th சோல் ஸ்கில். அந்த வஜ்ரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து இவனை பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்வாட் அட்டாக்கை ஜம்ப் பண்ணி போய் தடுக்கும்போது நம்ம தங்சானுமே கூட போகிறான். தங்சான் கிட்ட ஷாவோடைய ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அந்த இன்விசிபிள் கோல்டன் ஷீல்டு, அதெல்லாம் பயன்படுத்தி தடுக்கிறாங்க. 2 பேரும் தடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. என்னதுரா அப்படின்னு கேட்டால், இது வந்து ரோராங்குடைய ஒரு ஸ்கில். அவகிட்ட அந்த விஸ்டம் பவர் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுறா, ஒரு ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி இவங்களோட மைண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றா. இது என்ன பண்ணும்னா 20% மென்டல் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்துல ஆப்போனன்ட் மென்டல் பவரை வந்து கம்மி பண்ணிடும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மனுஷன் ஒரு பெரிய தர்மா பாடி கிரியேட் பண்ணி ஏஞ்சுப்பாரா. இதுல வந்து தர்மா பாடின்னு சொல்ல மாட்டாங்க, பட் ஸ்டில் அப்படிதானே இருக்கு. அவர் அந்த கத்தியை எடுத்து வீசும் போதே பாத்தீங்கன்னா பயங்கரமான பவர் ஜென்ரேட் ஆகுதுங்க. தங்சான் கிட்ட காட் கில்லர் டொமைன் இருக்கு, அதுவுமே பயங்கரமான பவர் தான். அதை விட இது வெறித்தனமா இருக்கு. அவனே வந்து முழிக்கிறான். இப்போ மூபாயும் ஜூஜிங்க என்ன பண்றாங்கன்னா ஃபியூஷன் அப்படிங்கறத கிரியேட் பண்ண இவங்க கூட சேர்ந்து தங்சானுமே என்ன பண்றான், அந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிறாங்க. வெறித்தனமான ஒரு அட்டாக்கா இருக்கு. அங்க நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே அது பின்னுக்கு தள்ளுது. வேற லெவல் அட்டாக்கு. இப்போ இவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, 6 பேர் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணி கூட இந்த ஆளை டிஃபீட் பண்ண முடியலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, லெவல் 95 ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களோட மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வருமா. எந்த அளவுக்கு இந்த சோல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதோ இவங்களால வந்து மார்ஷல் சோல் கூட யுனைட் ஆக முடியும், அதாவது கம்பைன் ஆக முடியும். இந்த ஸ்வாட் தோல இருக்கார்ல, அவருடைய அப்பா ஒரு டைம்ல அவர் லெவல் 97ல இருந்தாராம். அந்த சமயத்தில் அவருக்கும் மார்ஷல் சோலால ஒருத்தருக்கும் சண்டை. ஸோ மார்ஷல் சோலால சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா லெவல் 99ல இருந்தான். அவன் என்ன பண்ணிருக்கான், மார்ஷல் சோல் கூட கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கான். அதில் இவங்க அப்பாவுக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு. மனுஷன் செத்தே போயிட்டாரு. ஸோ மனுஷன் என்ன சொல்றான், ஸ்கில் அப்படிங்கிறது முக்கியம் தான், ஆனால் சோல் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தங்சான் யோசிக்கிறான். ஏன்னா இவனுடைய அங்கிள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவன் கேட்குறான், நீங்க சொன்ன ஆள் வந்து ஷியன்தாவ்லியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவருமே ஆமா அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.